எக்ஸாம்ஸ் டெய்லி டெக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல கேஸ்டிங். ஸோ கேஸ்டிங்கோட டிஃபெக்ட்ஸ் பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ கேஸ்டிங் பண்றது என்னங்கிறத பத்தி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் பார்த்துட்டோம், கேஸ்டிங்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ லைவ்லேயே வந்து என்ன பார்த்துருக்கோம், நிறைய அலவன்சஸ்லாம் பார்த்துருந்தோம், ஓகேங்களா? ஸோ அதோட கண்டினியூஷனா இன்னைக்கு கேஸ்டிங் டிஃபெக்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ கேஸ்டிங்கிறதுனா அச்சு வார்க்குறாங்க. ஸோ அந்த அச்சு வார்க்கும் போது என்னென்ன தப்புலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸோ எதனால வந்து அதெல்லாம் ஏற்படுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ கேஸ்டிங் டிஃபெக்ட்ஸ் இது எல்லாமே வந்து அடிக்கடி ஏற்படக்கூடிய கேஸ்டிங் டிஃபெக்ட்ஸ், சரிங்களா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா ப்ளோ ஹோல்ஸ். ஸோ ப்ளோ ஹோல்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நீங்க வந்து அந்த ஜாப் செஞ்சிடுறீங்க, செஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது மேபி ஒரு அதிகப்படியான ஹீட் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஹோல்ஸா ஏற்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் எதனால ஏற்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெண்ட் ஹோல்ஸ் போடுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த வெண்ட் ஹோல்ஸ் போடுறத சரியான முறையில் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால என்ன இருக்கும், அந்த கேஸஸ்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எங்கிட்டாவது போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம், எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணியிருக்கோம். அது ஏதாவது ஒரு இடத்துல போய் ஹோலாக மாறிடும், ஓகேங்களா? ஸோ அதான் வந்து ப்ளோ ஹோல்ஸ், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பின் ஹோல்ஸ். ஸோ சேம் அதே மாதிரி தான், இது வந்து கொஞ்சம் கம்மியான அளவில் ஏற்படுறது, ஓகேங்களா? அது வந்து பின் ஹோல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ரன். ஸோ மிஸ்ரன்ங்கிறது என்ன அப்படின்னா ஜாப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேஸ்ட் இருக்குங்களா, அந்த கேஸ்ட்ல என்ன ஆயிடும் அப்படின்னா அதிகப்படியான மெட்டல் இந்த ஊத்துறோம் இல்லையா, அதனால மாறி போறதா வந்து என்னது மிஸ்ரன். ஸோ இந்த ஜாப் அப்படியே ஆக்சுவலாக இவ்வளோதான் இருக்கணும், அது என்ன ஆயிடுது அப்படின்னா கொஞ்சம் வெளியே தள்ளி போயிடுது, ஓகேங்களா? ஸோ அதுதான் என்னது மிஸ்ரன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான மெட்டல் போகுது இல்லையா. ஸோ இது எதனால ஏற்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒழுங்கான முறையில் வந்து நம்ம என்ன ஊற்றிருக்க மாட்டோம் அப்படின்னா மெட்டலை ஊற்றிருக்க மாட்டோம். ஸோ இந்த போரிங் மெட்டல் இருக்குல்ல, போரிங் மெட்டலுடைய ஃப்ளூயிடபிலிட்டி வந்து கம்மியாக இருந்திருக்கும். ஸோ கரெக்டான ப்ராப்பர்ட்டியில் இந்த மெட்டலை வந்து ஊற்றணும் அப்படின்னா அது சரியாக வந்துடும், ஓகேங்களா? ஸோ அதான் வந்து மிஸ்ரன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆர் மிஸ்மேட்ச். இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஷிஃப்ட் ஆர் மிஸ்மேட்ச் அப்படிங்கிறது, மிஸ்மேட்ச்னா உங்களுக்கு என்னமே தெரியும். ஸோ ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நகட்டிட்டோம் அப்படின்னா வர்றதுதான் என்னது மிஸ்மேட்ச்சு. ஸோ பால் இருக்கு அப்படின்னா அது இப்படி தள்ளி வச்சுட்டீங்க, அப்போ என்ன ஆகிடும், மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எதனால ஏற்படுது அப்படின்னா இந்த ஸ்பிளிட் பேட்டர்ன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்பிளிட் பேட்டர்னை சரியான முறையில் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால ஏற்படுறதுதான் இந்த மிஸ்மேட்ச், ஷிஃப்ட் ஆர் மிஸ்மேட்ச். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா லெஸ் ஸ்கில்டு ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அதனால கூட இது ஏற்படலாம், ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக அப்போ தான் முதல் முறையாக செய்கிறாங்க, ஸ்பிளிட் பேட்டர்ன் செய்கிறாரு அப்படின்னா அதனால கூட இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ட்ராப். ஸோ ட்ராப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ அதிகப்படியான மெட்டல், ஸோ இங்கே வந்து ஒழுங்காக ஊற்றாமல் விடுறது, இங்கே அதிகப்படியான மெட்டல் ஊற்றுறதுனால வர்றது ட்ராப்பு, ஓகேங்களா? ஸோ அடுத்து ஸ்வெல்லிங். ஸோ ஸ்வெல்லிங் நமக்கே தெரியும், அப்படியே கொப்பளமாக வருது இல்லைங்களா? ஸோ அதான் வந்து ஸ்வெல்லிங்கு. ஸோ அதே மாதிரி இதுவும் ஸோ மோல்டன் மெட்டலில் ஒழுங்காக ஊற்றினாலே என்ன ஆயிரும், பாதி பிரச்சனை வராது, சரிங்களா? ஸோ அந்த தான் இது இங்கேயும் வந்து ஸ்வெல் ஆகுது, சொல்லாகி வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ மெட்டல் பெனிட்ரேஷன் அப்படின்னா இது வந்து என்ன வருது அப்படின்னா அந்த ஒழுங்கான முறையில் இது பண்ணியிருக்க மாட்டாங்க, ஜாபை வந்து கரெக்டாக வச்சிருக்க மாட்டாங்க, அதனால வர்றது வந்து இந்த மெட்டல் பெனிட்ரேஷன், ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஷெட். ஸோ அந்த சொலிடிஃபிகேஷன் டைம் வந்து ஒழுங்காக வந்திருக்காது, கரெக்டான முறையில் சொலிடிஃபிகேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால வர்றது தான் வந்து கோல்டு ஷெட். ஸோ அடுத்து ஸ்லாக் இன்க்ளூஷன். ஸோ ஸ்லாக் இன்க்ளூஷனா என்ன அப்படின்னா, ஸ்லாக்னா கசடு. ஸோ மெட்டல் அந்த ஊத்துறாங்க இல்லைங்களா, லேடரில் கொண்டு வந்து ஊத்துறாங்கல்ல மோல்டன் மெட்டலை. ஸோ ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டான முறையில் அதில் உள்ள கசடெல்லாம் வந்து எடுத்துருக்க மாட்டாங்க, அப்படியே கொண்டு வந்து அப்படியே ஊற்றிடுவாங்க, ஜாப்ல கேஸ்டிங்ல கேவிட்டியில் ஊற்றிடுவாங்க. அதனால என்ன வரும் அப்படின்னா நிறைய கசடு வந்துடும். ஸோ நீங்கள் ஜாப் செஞ்சுட்டீங்க, அதுக்கப்புறம் கசடு இருந்துச்சுன்னா அதை எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும், பார்க்கறதுக்கும் ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டே செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோல்டில் வந்து ஏதோ ஒரு பார் செய்கிறாங்க, ஸோ அதில் வந்து நிறைய கசடு வந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் ரீயூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த கசடு வந்து இந்த வெயிட்டோட இன்க்ளூட் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இது ஸ்லாகுங்கிறது கசடு உள்ளே வந்துடுது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஷ்ரிங்கேஜ். சரியா ஜாப் ஊத்தாம இருக்கிறதுனால, கேஸ்டில் ஊத்தாம இருக்கிறதுனால வர்றது. ஸோ ஹாட் டியர்ஸ்னா கிழிஞ்சிருக்கும். ஸோ இந்த நைட்ரஜன் வந்து அதிகமான கேஸஸ் உற்பத்தி ஆகும், ஓகேங்களா? நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைட்லாம் கேஸஸ் உற்பத்தி ஆகும், அதை ஒழுங்கா இது பண்ணியிருக்க மாட்டாங்க, ஓகேங்களா? வெண்ட் ஹோல்ஸ் போட்டு ப்ராப்பரான வென்டிலேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால வர்றது இந்த ஹாட் டியர்ஸ், சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்டிங் டிஃபெக்ட்ஸு. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம கேஸ்டிங்கோட லைவ் கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இது என்னென்ன இருக்கு என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க.
இது மாதிரி அதிகமான வீடியோவை கண்டிப்பாக நம்ம சேனல் கொடுத்துட்டே இருக்கோம் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.